நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஆர்கே அருண் சேனல். தமிழ் சினிமாவில் சித்தார்த்தோட நடிப்பில் வெளிவந்த படங்கள் பெரிதளவும் இப்போ ரீசெண்டாக போகிறல. கடைசியாக அமோகமாக ஒன்று படம் வந்து சித்தான்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பெருசாக எதுவும் போகலை. இப்போ ராஜசேகருடைய நடிப்பில் சாமுல் மைதேவன் ப்ரொடக்ஷனில் ஜிப்ரனுடைய இசையில் வெளிவந்த படம் தான் மிஸ்யூ படம். மிஸ்யூ படத்துக்கு முன்னாடி அந்த டைரக்டர் வந்து பெரிதாகவும் பெரிய படம் இல்லை. இதில் சித்தார்த், ஆக்ஷா, கருணாகரன், பாலசரவணன் இது போன்ற ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் நடிச்சிருக்காங்க. மிஸ்யூ படத்தோட திரையம்சம் தான் இந்த படத்தை பார்க்க போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிஸ்யூ படத்தோட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே சில இடத்துல கதைகளை வந்து மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் டேரக்டர் வந்து ராஜசேகர். இந்த படம் வந்து ஒரு ரொமான்டிக் காமெடி ஜேர்னலில் எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் யூ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ரன்னிங் டைம் வந்து மொத்தமே 2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் ரன்னிங் ஆகுது படம். இந்த படத்தை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து மன நிம்மதி வேணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா வந்து படத்தோட ஒன்லைன் சொல்ல போனா ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்க்குறாரு. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து தனக்கு கல்யாணம் ஆனதை தன்னுடைய காதலியும் தன்னுடைய மனைவியை அவங்க மறந்துடுறாங்க. அந்த இன்சிடென்ட் நடந்ததே மறந்துடுறாங்க. தனக்கு கல்யாணம் ஆச்சு, தனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்குது அப்படின்றத மறந்துடுறாரு. அந்த மறந்ததுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து அவங்க 2 பேரும் வந்து எப்படி இணையிறாங்க, அதுக்கு மத்தியில் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியெல்லாம் எப்படி சேர்க்குறாங்க அப்படின்றத ஒரு காமெடி ரொமான்டிக்காக வந்து ஒரு ஜேர்னலில் வந்து 2 மணி நேரம் நம்மளுக்கு டேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அந்த காதல் கதைக்கு ஏற்ற மாதிரி ஜிப்ரனுடைய பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கை கொடுக்குது. திரைக்கதை வந்து ராஜசேகருடைய திரைக்கதை வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ரோட்டில் போகும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டை சித்தார்த் பார்க்குறாரு. அதை போலீஸ்டையும் சொல்ல முடியாமல் வெளியே யார்ட்டையும் சொல்ல முடியாமல் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவர் வந்து மெமரி லாஸ் ஆகிறார். மெமரி லாஸ் ஆகிற பிறகு அந்த டைலாக்லாம் வந்து தேவையில்லாட்டுக்கு வச்சுருக்கலாம். அதாவது பொண்டாட்டியை மறக்கிறதெல்லாம் ஒரு வியாதி இல்லைடா, அது வந்து ஒரு வரன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து மேபி அதை அனுபவப்பட்டால் தான் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த டைலாக்லாம் டேரக்டர் வச்சுருக்கிறத பார்த்தாலே தெரியுது. டேரக்டர் நம்ம சித்தார்த் ஹீரோ வந்து தமிழ் சினிமாவில் வந்து ஒரு டேரக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சி போராடிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்துட்டு மெமரி லாஸ் ஆகிறாரு. தன்னுடைய மனைவி, தன்னுடைய தந்தை எல்லாருமே மறந்துடுறாரு. மறந்ததுக்கப்புறம் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக வந்து அந்த நினைவுகளை மறுபடியும் கூட்டணும், அவங்களுக்கு உரியப்பட்ட பழைய ஃபீலிங்ஸு பழைய இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் காட்டணும் அப்படின்றத ஜேர்னலில் வந்து சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க திரைக்கதையாக வச்சு. தமிழ் சினிமாவில் டேரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிந்த தொழில் அந்த படத்தில் வந்து எமக்கு தொழில் ரொமான்ஸ் அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அசோக் செல்வன் வந்து டேரக்டர் ஆகணும்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ஆனால் அந்த படம் வந்து காமெடியில் பிச்சு உதறியிருப்பாங்க. அதாவது ரொம்ப நாள் கழிச்சு கலகலப்பு மாதிரி ஒரு படம் வந்து பார்த்ததுன்னா பார்த்திங்கன்னா ஜாலியோ ஜிம்கானாவும் கடைசியாக வந்த அதே ஒட்டி எமக்கு தொழில் ரொமான்ஸ் அந்த படம் வந்து ஜேர்னலில் தான் இருந்துச்சு. அந்த ஜேர்னலில் வந்து இந்த படம் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஜேர்னலில் கிடையாது. ஓரளவு காமெடி ப்ளஸ் ரொமான்டிக், ஏதாவது ரொமான்டிக்காக வந்து அவங்க 2 பேரும் எப்படி சேர்றாங்க அப்படின்றத அவங்களுடைய பழைய நினைவுகளை பழைய காட்சிகளை வந்து அங்கங்கே பேக்கப் கொண்டு போய் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. அது வந்து எடிட்டிங்கில் வந்து இன்னும் கொஞ்சம் நேர்த்தியாக கொண்டு வந்துருக்கலாம். காட்சிகளை வந்து ஒரு சில இடத்துல அப்படியே ஜம்கட்ஸ் காட்சி மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் இருந்தாலுமே படத்தோட வந்து கதைக்கேற்ற மாதிரி சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. திரைக்கதையில் படத்தில் என்ன தோன்றாலும் ஹீரோவுடைய நடிப்பு அங்கங்கே சூப்பராக தெரியுது. அப்பாவுக்கு திருமணம் செய்து கொள்ளணும், கணவனை விட்டு பிரிந்த கண்கள், சோகத்தை காட்டு காட்சிகள்லாம் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. சித்தார்த்து அளவோடு நடிச்சிருக்காருப்பா. ஜிப்ரான் இசை வந்து காதல் காட்சிகளுக்கு சூப்பராக கை கொடுக்குது. காதலும் காதல் தரும் வழியில் சரியாக மிஸ்யூ படத்தில் தந்திருக்காங்க. அதை அந்த படத்தை மிஸ் பண்ணாமல் யாரும் பார்த்துருங்கன்னு சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. காதல் தர வழிகளை, காதலும் என்னென்ன பண்ணும் அப்படின்றத வழிகளை வந்து சூப்பராக நம்ம டேரக்டர் கொடுத்துருக்காங்க. மறைந்து போன நினைவுகளை மீண்டும் மீண்டும் பாடி நம்மளுக்கு ஆடியன்ஸில் கூட கொண்டு வந்து பழைய நினைவுகள் மூலமாக வந்து ஹீரோ ஹீரோயினியை வந்து சேர்றாங்களா இல்லைன்றது தான் படத்தோட மீதி கதையாக வச்சு நம்ம டேரக்டர் முடிச்சிருக்காரு. மிஸ்யூ விமர்சனம் இதோட முடிகிறது. இந்த படத்துக்கு ஆர்கே அருண் சேனல் ரேட்டிங்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75 தருவேன். இது ஒரு காதல் படம். அதாவது ஒரு காதல் லவ்வர்ஸு லவ் பண்ணி மேட்ச் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த படங்கள் பிடிக்கும். இந்த மாதிரி படங்கள்லாம் ராஜேஷுடைய நடிப்பு இயக்கத்தில் வந்த படம். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் வியூவர்ஸ்.